தாவேகா நிர்வாகிகளுடைய ரீல்ஸ் மோகம் நாளுக்கு நாள் பொதுமக்களுக்கும் அரசு ஊழியர்களுக்கும் மிகப்பெரிய அச்சுறுத்தலாக மாறிக்கிட்டு இருக்கு. இந்த மாதிரிதான் ஸ்ரீரங்கம்ல இருக்கக்கூடிய மருத்துவமனைக்குள்ள பூந்து ஆய்வு பண்றோம் அப்படிங்கிற பேர்ல ரீல்ஸ் எடுத்திருக்கிறாங்க. இதன் விளைவு மருத்துவமனையில் பணியாற்றக்கூடிய மருத்துவர்கள், செவிலியர்கள் எல்லாரும் வீதிக்கு வந்து போராடிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி பண்ணி எங்க வேலையை கெடுக்கிறாங்க, எங்களுக்கு கடுமையான மன உளைச்சலை ஏற்படுத்துறாங்க. தாவேகா நிர்வாகிகள் இது போன்ற செயலில் ஈடுபடுறது கண்டிக்கத்தக்கது. இனிமேல் இந்த மாதிரி நடக்காம இருக்க அரசு கூடிய சீக்கிரம் நடவடிக்கை எடுக்கணும் அப்படிங்கிற கோரிக்கையும் வச்சிருக்கிறாங்க. செவிசாய்க்குமா தாவேகா அரசு? பொறுத்திருந்து பார்ப்போம். அவர்களுடைய பணி நேரத்தில், செவிலியர்களுடைய பணி நேரத்தில் தேவையில்லாமல் வந்து வீடியோ எடுக்கக்கூடிய, காணொலி எடுக்கக்கூடிய, ரீல்ஸ் எடுக்கக்கூடிய நபர்களை கண்டறிந்து அவர்களுக்கு ஏற்கனவே அரசு அறிவித்துள்ளதாக ஊடகங்களில் நாங்கள் கேள்வியுற்றோம். அத்தகைய நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும். இதற்காக மருத்துவமனைகள் பாதுகாப்பு சட்டத்தை பயன்படுத்த தயங்கக்கூடாது. இது தொடர்கதையானால் மருத்துவர்களுடைய, செவிலியர்களுடைய செயல்திறன் பாதிக்கப்படும் என்பதை நாங்கள் வேதனையுடன் எங்களுடைய வேதனையை தெரிவித்துக் கொள்கிறோம். சார், இது ஒரு 3 சம்பவங்கள் நடந்திருக்கு சார். ஒரு 40 நாளைக்கு முன்னாடி இதே மாதிரி நம்ம பிரசவ வார்டில் ஒரு சம்பவம் நடந்துச்சு. ஒரு கணவன் மனைவி, ஒரு மனைவி பிரசவத்துக்காக அட்மிஷன் ஆகுறாங்க. அவங்களுக்கு நீங்கள் அவங்க டாக்டர் ஒரு சிகிச்சையை பரிந்துரை சொல்கிறாங்க. அவங்க இல்லை இதுதான் நீங்கள் பரிந்துரை செய்யணும், நான் இதெல்லாம் பார்த்துருக்கேன்னு சொல்கிறாங்க, நான் நெட்டில் பார்த்துருக்கேன்னு சொல்கிறாங்க. இருந்தாலும் அவங்க மகப்பேறு மருத்துவர் எடுத்து சொல்கிறாங்க. அந்த நிகழ்வை அவங்க ஒரு வீடியோ பிடிக்கிறாங்க. அந்த கூட இருக்க அட்டண்டர்ஸ் கூட. இதுக்கு இன்னொரு முக்கியமான காரணம் தேவைக்கு அதிகமாக உடன் இருப்பவர்கள் அதிகமாக வரும்போது அவங்க ஒரு கும்பல் மனப்பான்மைக்கு போகிறாங்க. ஸோ கும்பலாக உள்ளவர்களை தடுக்கணுன்றதையும் நாங்கள் சொல்கிறோம். அப்போது அது நடந்தது அந்த விஷயம். அதற்கு பிறகு நம்ம ஊசி போடும் அறையில் செவிலியர்கிட்ட ஒருத்தர் இது மாதிரி அவர் காணொலி பேசிக்கிட்டே வராரு. பேசிக்கிட்டே இப்போ செவிலியர் ஊசி போடுறாங்க, அடுத்து பாருங்கள் கொஞ்ச நேரத்தில் கோவப்படுவாங்கன்னு போய் அவங்கள ப்ரொவோக் பண்ணுற மாதிரி பேசுகிறாரு. இந்த 2 நிகழ்வு நடந்துச்சு. அதுக்கப்புறம் இப்போது வெள்ளிக்கிழமை அன்னைக்கு இரவு ஒருத்தர் அவசர சிகிச்சை பணியில் இருக்கக்கூடிய மருத்துவர்களை, செவிலியர்களை வீடியோ எடுத்துருக்கிறாரு. அங்கே நடக்கக்கூடிய சிகிச்சை முறைகளை வீடியோ எடுக்கிறாரு. வரக்கூடிய மருத்துவ பயனாளிகளுக்கு அவங்களுடைய சிகிச்சை குறித்து தெரிந்து கொள்வதற்கு எல்லா உரிமையும் உள்ளது. ஆனால் அதை ஒரு காணொலியாக, ஒரு வீடியோவாக பதிவு செய்வது, அதை ஒரு பதிவேற்றம் செய்வது, குறிப்பாக பெண் ஊழியர்களை வீடியோ எடுப்பது என்பது சட்டப்படி குற்றம் என்பதை அவர்களுக்கு புரிய வைக்க வேண்டும். அது எங்களால் முடியாது. இதை ஊடகத்துறையும் அரசாங்கமும் தான் செய்ய வேண்டும். அரசாங்கம் நடவடிக்கை எடுக்க வேண்டும்.